ஹே காய், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேர்டில் எப்படி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் தேவை. உங்களோட டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க அண்ட் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் ஜிடின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நான் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் போடணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே டாப் கார்னர் வந்திங்கன்னா ரைட் சைடு ஃபைண்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபைன் போட்டால் நேவிகேஷன் பண்ணி எந்தெந்த இடத்துல எந்தெந்த லைனில் இருக்குதுன்னு எல்லாமே வந்துடும். பட் இது எனக்கு தேவையில்லை. இப்போல்லாம் இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வேணும்னா அண்ட் ஜிடி இருக்கிற இடத்துல ஈக்குவல் டு கிரேட்டர் தென் சிம்பிள் வரணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைண்டு கீழே ஒரு ரீப்ளேஸ்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான ஷார்ட்கட் அங்கே கிட்டே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ இப்போ நான் இங்கே ஆல்ரெடி பண்ணதுனால இங்கே வந்துருச்சு. ஸோ அண்ட் ஜிடி அண்ட் வந்து இந்த சிம்பிள் வரணும் அப்படின்னு போட்டிருக்குது. நீங்கள் ஃபைன் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா எங்கே இருக்கிற இடத்துல எல்லாமே காட்டுவாங்க. ஸோ இப்போது நான் நிறையா பெரிய ஃபைலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரீப்ளேஸ் ஆல் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுங்க. எல்லா ஃபைலும் ரீப்ளேஸ் ஆகிரும். அண்ட் அந்த பார்த்திங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து வி மேட் 17 ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 17 தடவை நானே போய் மாற்றுறதுக்கு பதிலாக இங்கே இவங்களே போட்டாங்க, நான் 17 தடவை. ஸோ அவ்வளோதான். ஓகே, இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் அந்த சென்டென்ஸ் இருந்த இடத்துலையும் இந்த ஈக்குவல் டு சிம்பிள் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.